ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்மளுடைய காமம், அதாவது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய காமம், நம்மளுடைய ஆசைகள், பேராசைகள், நம்மளுடைய இந்திரியங்கள், மனசு, புத்தி எல்லாத்தையும் எப்படி தன்னோட வசத்துக்குள்ளே வச்சுக்குது, அதனால ஆத்மாவால் சரியான விதத்தில் செயல்பட முடியலன்றதை பார்த்தோம் போன ஸ்லோகத்தில். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 41வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல போகிறாருன்னா, சரி காமம் இந்த மாதிரி செய்யுதே, இதுக்கு வேறு வழியே கிடையாதா, இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? ஏன்னா காமத்தினுடைய வசத்தில் நம்ம இந்திரியங்கள், நம்ம புலன்கள், மனசு, புத்திலாம் இருந்துச்சுன்னா அப்போ ஆத்மா நல்ல வழியில் போகணும், பகவானை நோக்கி போகணும், முக்தியை நோக்கி போகணும்லாம் நினச்சாலும் அது போக முடியாமல் ஆயிடுது. அப்போ இதை எப்படி தடுக்கிறது அப்படின்றது தான் 41வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வமிந்திரியாண்யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் ஞான விஞ்ஞான நாசனம். பாப்மானம் பாவமயமான, அதாவது பாவங்களை நம்ம செய்யறதுக்கு தூண்டக்கூடிய இந்த காமமானது ஞான விஞ்ஞான நாசனம், நம்ம ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிக்குது, ஒரு நாசம் விளைவிக்குது. ஞானம்ன்றது அறிவு, விஞ்ஞானம்ன்றது பேரறிவு, ரொம்ப ஆழ்ந்த அறிவு. இது ரெண்டுத்தையுமே நாசம் அடைய வைக்குது, அழிய வைக்குது இந்த பாவமயமான காமம். பிரஜகி, அதனால அதை நம்ம ஜெயிச்சிடணும். எப்படி அதை ஜெயிக்கிறது? தஸ்மாத் துவம், அதனால் நீ இந்திரியாணி ஆதவ், புலன்கள், நம்ம மனசு, புத்தி, இது எல்லாத்தையும் நியம்ய கர்மயோகத்தில் செலுத்து அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். அப்போ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன, விட என்ன அப்படின்னு கேட்டால் கர்மயோகத்தில் ஈடுபடணும் அப்படின்றது. எதனால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? இப்போ ஞான யோகம் பார்த்திங்கன்னா அந்த பெயர்லேயே ஞானம்ன்றது இருக்குது, நம்ம அறிவை செலுத்தணும். ஆனால் என்ன பிரச்சனை வருது? இந்த அறிவை இந்த காமம்ன்றது மூடிக்குது. நம்ம புலன்கள், புத்தி, மனசு எல்லாத்தையும் தன்னோட வசத்துக்குள்ளே வச்சிடுது. அப்படின்றதுனால எப்படி நம்ம அதே அறிவை, அந்த மூடப்பட்ட அறிவை, அதை வச்சுக்கிட்டே நம்ம எப்படி ஞான யோகத்தை நம்ம செயல்படுத்த முடியும்? அதுக்காக தான் பகவான் சொல்கிறாரு கர்மயோகத்தில் ஈடுபடு. ஏன்னா கர்மயோகம்ன்றது செயல் வழியாக தானே செய்கிறோம் கர்மயோகத்தை, அதுக்கு நம்ம அறிவை உபயோகப்படுத்தலை இல்லையா அவ்வளவா? அதனால கர்மயோகத்தை செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு சுத்தி அடையும். நம்ம மனசு, புத்தி, புலன்கள் எல்லாமே சுத்தி அடையும் கர்மயோகம் செய்ய செய்ய. அப்போ என்ன ஆகுது? அப்போ அந்த மூணுமே காமத்துடைய வசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆக ஆக காமம் பலம் இழந்து போகுது அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனால் இப்போதைக்கு பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? ஞான யோகத்தை விட்டுட்டு கர்மயோகத்தில் செயல்படு. கர்மயோகத்தில் செயல்பட்ட அப்படின்னா அந்த மூடப்பட்டிருக்கிற அந்த அறிவை நீ அவ்வளவா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்றதுனால கர்மயோகத்தில் செயல்படுறது சுலபமாக போகும். அதில் நம்ம ஈடுபடப்பட நம்மளோட மனசை சுத்தி அடையும். இந்த மாதிரி போ அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா டைரெக்டாக நம்ம ஞானத்தை யூஸ் பண்ணணும், அறிவை யூஸ் பண்ணி நம்ம ஞான யோகம் செய்யணும்னு நினைக்கும் போது தான் ஞானம் காமத்தால் மூடப்பட்டிருக்கு அப்படின்ற பிரச்சனை வருது. அதனால் கர்மயோகத்தில் ஈடுபடு, அது மூலமாக நீ காமத்தை ஜெயிக்கலாம். அது எப்படின்றத விலாவரியாக நம்ம அடுத்த ஸ்லோகங்களில் பார்க்கலாம். ஜெய்